ஹலோ ஆல், சரஸ்வதி ஹியர். நார்மலாகவே நிறைய பேருக்கு வேகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. வேகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம டைஜஸ்டிவ் ஹெல்த் ரொம்பவே கஷ்டப்படும். நம்ம கட்டுக்கு நம்ம ஓவர் டைம் ஒர்க் கொடுத்து அதை வேலை செய்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நீங்கள் வேகமாக சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா டைஜஷன் ஒழுங்காகவே நடக்காது. கண்டிப்பாக இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் உங்களுக்கு அசிடிட்டி, ப்ளோட்டிங், டிஸ்கம்ஃபர்ட் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னும் போது நீங்கள் அந்த ஃபுட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட், ஸ்மெல், டெக்ஸ்டர் இது எல்லாமே ஃபீல் பண்ணி சாப்பிடணும். இது எல்லாமே ஃபீல் பண்ணாமல் நீங்கள் சாப்பிடணுமே அப்படின்னு கடமைக்காக நல்லா வேகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையுமே சேவர் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அண்ட் நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். சாப்பிடும்போது நம்ம டிவி பார்க்குறதோ இல்லை ஃபோன் யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே வேண்டாம். சாப்பிடும்போது சாப்பாட்டில் மட்டும் கவனம் இருந்தாலே போதும். ஸோ ஏன் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஓவர் ஈட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு டிவியோ இல்லை ஃபோனோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வேகமாக சாப்பிடும்போது நிறைய சாப்பிட்ருவீங்க. அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வெயிட்டுமே அதில் அஃபெக்ட் ஆகும். அண்ட் நீங்கள் சாப்பிடும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே முக்கியம். என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்க இது எல்லாமே நமக்கு தெரியும். அதனால் இனிமேல் பொறுமையாக அந்த சாப்பாடுக்கு இந்த டைம் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்காக தனியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பொறுமையாக சாப்பிட்ணும், நல்லா சிவ் பண்ணி சாப்பிட்ணும். ஏன்னா நம்மளோட டைஜஷன் நம்ம மவுத்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் வேகமாக சாப்பிட்ற அந்த பழக்கம் நமக்கு வேண்டாம். பொறுமையாக மென்று நிதானமாக சாப்பிடலாம். தேங்க்யூ.